என்னடா நீ ஊரை சுத்தி வர? என்ன ஆச்சு? என்னாச்சு? என்னடா நீ நிர்மலா ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம். டாக்டர் என்ன சொன்னாரு? அவளுக்கு குழந்தை எப்ப பிறக்கும்? நீ ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்த? குழந்தை பிறந்தாச்சு. விளையாடுறா. இதுல என்னங்க விளையாட்டு? குழந்தை பிறந்தாச்சு. சத்தியமா? ஐயோ, நிர்மலாவுக்கு குழந்தை. என்ன குழந்தை பிறந்துச்சு? பொண்ணு குழந்தை. எப்ப பிறந்துச்சு? காலையிலே பிறந்துச்சு. காலையிலே பிறந்துச்சா? ஏண்டா ஒருத்தர் கூட எனக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை கூட சொல்லல? அதாம்மா உலகம். இந்த குடும்பம் தழைக்க ஒரு வாரிசு வேணும்னு கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்க. ஆனா குழந்தை பிறந்ததை உங்களுக்கு சொல்லணும்னு அவங்களுக்கு தோணல. சரி, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. சரி, வண்டி எடு, குழந்தைய பார்த்து வந்துரும். நீங்க மூஞ்சில முழிக்க வேணாங்க. பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதா? இல்லீங்க, என்னைக்கு இருந்தாலும் குழந்தை இங்கதானே வரும். அப்ப பாத்துங்களேன். குழந்தை வந்து நான் அது என் குழந்தைதா. உங்க குழந்தையா? அது எப்படி இருக்குன்னு எனக்கு இப்பவே பாக்கணும். பிளீஸ்ரா, அவனு போய் வண்டி எடுக்க சொல்ற. போடா. உங்களெல்லாம் மாத்தவே முடியாது. கல்யாணி, ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? யாரும் இல்லைன்னா தனியா தானே இருக்கணும். நீங்க கூட இன்னைக்கு லேட்டா வந்திருக்காப்புல இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு. சொன்னாங்க. சொன்னாங்களா? ஆபீஸுக்கு போன் பண்ணிருந்தேன், சொன்னாங்க. யாரு? உங்க செக்ரட்டரி சொன்னாங்க. இன்னைக்கு ஏதாவது விசேஷம் உண்டுங்களா? என்ன விசேஷமா? காலையில இருந்து ஆஸ்பத்திரிக்கு ஆபீஸ். ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டா போச்சு. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். உஸ்மான், உஸ்மான், குழந்தை உங்களை மாதிரி இருக்குங்க. நீ எப்ப பார்த்த? மத்தியானம் நான் வந்தப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசிட்டு இருந்தீங்க. ஏன் தொல்லை கொடுக்கணும்னு ஓரமா நின்று குழந்தைய பார்த்துட்டு நான் ஒட்டிக்கு வந்துட்டேன். இல்லமா, காலையில இருந்து ஒரு போன் பண்ணி சொல்லணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிருக்குமே. ஆமா ஆமா சொன்னாங்க. அது வந்து என்னடா நீ வேற. அவரு நீங்க போய் குளிச்சு வந்துருங்க, எல்லாரும் சாப்பிடலாம் போங்க. போன் அவுட் ஆஃப் ஆர்டர் இல்லம்மா, ஐயாவுக்கு வர வர மனசு அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சு. ஏமா நான் தான் சொன்னது மாதிரிதான். எதையாவது வேணும் நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டேன். அவருக்கு ஒரு பக்கம் ஆபீஸ் வேலை, ஒரு பக்கம் ஆஸ்பத்திரி வேலை. எதுக்கு நாளை வாரு? எப்படி இதெல்லாம் சமாளிப்பாரு? யாராருக்கோ என்னென்னமோ பட்டம் தராங்களே, உங்களுக்கு ஒரு நல்ல பட்டம் தரலாங்க. சமாளிப்பு திலகம். அதுக்கும் சிரிப்பு தானே. எனக்கு ரொம்ப பசிக்குது உஸ்மான். சாப்பாடு எடுத்துக்கிறியா? உங்க வீடுங்க அது. வாங்க. கனையா வாங்க. கண்ணசாமி வாங்க. சொன்ன வேலையை விட்டுட்டு உங்களை யார் தோட்ட வேலை பார்க்க சொன்னா? என்ன சொன்னீங்க? நாளைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள், எலக்ட்ரிஷியன் கிட்ட சொல்லி சீரியல் லைட் போட சொன்னேன்ல. நான் உஸ்மான் கிட்ட சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் எதாச்ச பாத்துக்கிறது? எங்க உஸ்மான் அம்மா கூப்பிடுறாங்க. கத்தி புல்லு. என்ன கண்ணையா? அம்மா கூப்பிடுறாங்க. என்னங்க? என்னங்கவா? நாளைக்கு குழந்தைக்கு பிறந்த நாள், டெக்கரேஷன் பண்ணணும், சீரியல் செட்டுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யணும். இவ்வளவுதானே. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அம்மா சொல்லிட்டாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீங்க ஏங்க வீணா கவலைப்படுறீங்க? என் பேத்தி பிறந்த நாளைக்கு நான் கவலைப்படாம வேற எவ கவலைப்பட போறா? வந்துட்டான் பேசுறதுக்கு.
உஸ்மானு, இது எங்க இருந்து புடிச்சு வந்தாங்க? வண்டலூர் ஜூ பக்கத்துல சொந்த வீடுன்னு சொன்னாங்க. எல்லாம் வைட்டமின் கே செய்யற வேலைய. அது என்னப்பா கே? கொழுப்பு இருக்கும் இருக்கு. இதுல 500 ரூபாய் இருக்கு வச்சுக்கங்க. அம்மா கொடுக்க சொன்னாங்க. குழந்தைய நல்ல டாக்டர் கிட்ட காட்ட சொன்னாங்க. பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க. அப்புறம் வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் கேட்க சொன்னாங்க. எனக்கு இது போதும். சரி.
உஸ்மான், இப்ப எதுக்கு அவருக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்ச? அம்மா கொடுக்க சொன்னா கொடுத்தேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். அதுங்க அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, வைத்திய செலவுக்கு கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு 500 ரூபாவா? அவன் போயிட்டான். ஐயோ, ஏன்டா என் மருமகன் பணத்தை இப்படி தண்ணியா செலவு பண்றீங்களோ? அடே, என்னமோ உங்க பொண்ணு இந்த வீட்டுல கட்டி கொடுக்கும் போது ஒரு 5-6 லாரியில பணத்தையும் சேர்த்தமிச்ச மாதிரில சலிச்சுக்கிறீங்க. உஸ்மான், நான் கடைக்கு பேசு. என்னங்க, அவர் எத்தனை வருஷமா அந்த வீட்டுல வேலை பாக்குறாரு. அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் செலவுக்கு பணம் கொடுக்க கூடாதுங்களா? என்னமோ இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு. இந்த பாரு, உங்க பொண்ணுக்கு 3 குழந்தை இருக்குது, அது நினைவுல இருக்கட்டும். உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, அந்த கல்யாணி உனக்கு அந்த அளவுக்கு செல்ல கொடுத்து வச்சிருக்கான். எங்க அம்மா வச்ச என்ன என்ன அழுகையெல்லாம் நின்னு போச்சு. ஐயோ, எங்க அஜக்குட்டி வேணாம். அழுத புள்ள சிரிக்குமா, கழுத பாலை குடிக்குமா? பெருமா பார்த்த உடனே சிரிப்பு வருது அவனுக்கு. ஏமா, இந்த வீடுதான் உன் ஆதிக்கத்துல இருக்கு, இப்ப என் பேரனையும் பறிக்க பாக்குறியா? என்னம்மா இது, குழந்தை அழுதுட்டு இருந்துச்சுன்னு தான் நான் அதனாலதான் ரூம்குள்ள போய் குழந்தை எடுத்துட்டு வந்தேனே தவிர கொஞ்சம் கூட நாகரிகம் எல்லாமே. இந்த நேரத்துல ரூம்குள்ள வந்து திருட்டுத்தனமா குழந்தை தூக்கிட்டு இருக்கீங்களா? நிஜமாவே நல்ல எண்ணத்தோட தான் தூக்கிட்டு இருந்தீங்களா? அம்மாடி, அவசரப்பட்ட வார்த்தைகளை கொட்டிடாதம்மா. குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்துச்சு. ஆமா, பக்கத்துல படுத்திருந்த எங்களுக்கே கேட்கல, மாடியில படுத்திருந்த உங்களுக்கு தான் கேட்டுதாக்கும். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? ஓ என்ன சத்தங்க? ஒண்ணு இல்லைங்க, குழந்தை அழுதுட்டு இருக்கு, அதான் எல்லாருமே சேர்ந்து சமாதானப்படுத்துறோம். நீங்க போய் படுங்க, உங்களுக்கே இதெல்லாம். இந்தாமா, உன் குழந்தை நீயே சமாதானப்படுத்து. வர வர இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. அம்மா, எனக்கு சாமி, எத்தனை நாளைக்குமா இப்படி கண்ணீரை மறைச்சிக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்காமா அந்த நிலைமை? என்ன கன்சாமி, நிலைமை கிழமைன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டேன். அது வீட்டுல குழந்தை காணும் தேடி இருப்பா. என்ன இருந்தாலும் பெத்தவ இல்லையா, அதான் பயந்துட்டான். நான் ஒரு பைத்தியக்காரி, அவளை எழுப்பாம குழந்தை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். திருப்பி படுங்க போங்க கந்தசாமி. கனியா, அம்மா, குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுக்குவாங்க. ஏமா ஸ்கூலுக்கு போற ட்ரெஸ் இது? அந்த ஆராய்ச்சியில உங்களுக்கு வேண்டாம், சொன்னது செய்யுங்க. ஏண்டா ஆனந்த், அந்த டைய நாங்க கட்டி விட மாட்டோமா? சரி சரி, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, வா. நான் பெரியம்மா கூட போய்க்கிறேன், நீங்க போங்க. வேண்டாம், நீ வா. அவங்க கூட கார்ல போமா, நம்ம நடந்தே போலாம், நீ வா. சரி சரி, பாருங்க பாருங்க.
என்னது? நம்ம ஆனந்த கொடைக்கானல் ஸ்கூல்ல சேர்க்கலாம் முடிவு பண்ணிருக்கோம். ஏன் அவன் இங்க நல்லா தானே படிக்கிறான்? படிச்சா மட்டும் போதுமா? என் பிள்ளை என்கிட்ட பாசமா இருக்க வேண்டாமா? பாசங்கிறது கேட்டு வாங்குறது இல்ல, தானா கிடைக்கிறது. உங்க தத்துவ விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனந்த ஹாஸ்டல்ல சேர்த்தே ஆகணும். நீங்க பேசாம கையெழுத்து போடுங்க. வேண்டாமா, தம்பி இங்கேயே இருக்கட்டுமா? வாய முடியும். அவன் இங்க இருந்தானா எனக்கு பிள்ளையாவும் இருக்க மாட்டான், உனக்கு தம்பியாவும் இருக்க மாட்டான். நீங்க பாருங்க, என் பிள்ளை இன்னொருத்தர்கிட்ட பறி கொடுக்க நான் தயாரா இல்ல. நிர்மலா சொல்றதுதான் நியாயம் மாப்பிள்ள. அவன் கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாதான் அவனுக்கு அப்பா அம்மா மேல பாசம் வரும். ஆக எல்லாருமா பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. டாடி, என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பாதீங்க டாடி. பெரியம்மாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது டாடி. டேய், இந்த நேரத்துல கூட அப்பா அம்மா ஞாபகம் வரல. எப்ப பார்த்தாலும் பெரியம்மா. நிர்மலா, நீ என் மேல இருக்கிற கோவத்தை அந்த குழந்தை மேல காட்டாதம்மா. அது என்ன செஞ்சுச்சு? பாவம். என்னால இந்த குடும்பத்துல குழப்பம் வேண்டாம். நான் இங்க இருந்தாதானே உன் பிள்ளை உங்ககிட்ட பாசமா இருக்க மாட்டான். கல்யாணி, என்ன பேசுற? ஒண்ணு இல்லைங்க, நானே கொஞ்ச நாள் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு தனியா கிராமத்து வீட்டுல போய் இருந்தா நல்லதுன்னு நானே. நான் பொறுப்படுன்னு சொன்னேன். ஸ்ரீதேவி போனாள், காற்றோடு போகின்ற மேகங்களானாள். ராமன் இல்லாது ஸ்ரீதேவி போனாள், காற்றோடு போகின்ற மேகங்கள்